ஒரு முக்கியமான விஷயம், யாருமே வாய் பேசக்கூடாது. அப்படி இருந்தாலும் வருகை தந்திருக்கா எந்தெந்த பக்கம் முட்டுதுன்னு பாக்கலாம். அது எரிஞ்சிட்டு போது கூட அது எங்கெல்லாம் என்ன பண்ணுது, அது அங்க கிடக்கிற லைட் எங்கெல்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணி விடுவோம். இல்ல காலி பண்ணிட்டாங்க பூச்சி போட்டு நீரோத்து 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 எதுவும் உட்கார்ந்து பேச ஓய் ஓய் நீரோத்து 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 மெடிக்கல்லையா என்னது சொன்னியா பார்த்தீங்கன்னா நீங்க போற போனீங்கன்னா பொட்டி பொட்டியா கொடுப்பாங்க, வாங்கி உனக்கு 4 ஒப்பனுக்கு 4 பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 4 குடுத்து கூத்து வந்து என்ன சொல்றீங்க? சைலண்ட் 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 ஆடி அவனையும் பாரு, சபையை அமைதிப்படுத்துவது. இதோ அங்க வருகை தந்திருக்கோம். ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த வருகை தந்திருக்க அரும்பெரும் தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவர்களும் வருத்தப்படாத வாலிப சங்கங்களும் திருமண மாணவர்களும் திருமணமாகாதிருப்பவர்களும் ஆமா கல்யாணம் ஆனவர்களும் கல்யாணம் ஆகாதிருப்பவர்களும் போட்டவர்களோ கள்ளத்துக்கு தலைமையிலையா ஓடாது இருப்பவர்களும் போடாத இருப்பவர்களும் உண்டவர்களோ 3 மணிக்கு கொட்டாய் என்னமோ நினைச்சேன் தூக்க வர நேரத்துக்கு 3 மணிக்கு உடாது இருப்பவர்களும் விடிய விடிய காலை முதல் மாலை வரை மண்ணை பொண்டாக்கும் விவசாய மக்களே சத்தமா ஆமா ராம லட்சுமாய் ஊர் எல்லாம் இறங்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அப்பமார்கள் மெகா பிறந்த அருமரும் தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவர்களும் இந்த வருகை தந்திருக்கோம். 40 பேர் குடும்பங்களா பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி பாட்டி பாட்டி நாடகத்தை விட்டு அன்பு நல்ல உள்ளங்களா நாடகத்தை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கோம். ரசிகர் மக்கள் அவரவர் குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சேலம் மாவட்டம் சேலத்துல மாவாட்டுவோம். ஆமா சேலத்துல மாவாட்டி அவங்க ஆயா குழாயில ஒட்டிச்சு விடுறாங்க. குழாயில வரும் மாவட்டம் நமது சீனி தலைமையிலோ பனகாட்டூரை சேர்ந்த கருப்பு சிங்கம் கருப்பு தொங்குதான் எங்க கருப்பு சிங்கம் கருப்பு தொங்குது காரணம்னு பார்த்தேன். நமது கருப்பு சிங்கம் அத்தனகாரன் சொன்ன மாதிரி சீனி அவர்களும் இருவர்களும் இணைந்து நடத்தப்பட்ட ஸ்ரீ சென்றாய் பெருமாள் இருந்தாலும் அவரவர் குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இதோ எங்களது சென்றாய் பெருமாள் ஆலய சபாக்குழுவின் சார்பாக பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு
ஆண்டு வர நீண்டு வாழ எங்க வாயில நாங்க சொல்லணுமா கோபாலி ஞானம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கலை குழுவின் சார்பாக பலமார்ந்த நன்றி தோழர்கள். ஏரி வேலையில் நீ தான் இங்க இருக்கா பார்க்கும்போது தெரியுது பவன குச்சிக்குதான் இல்லையா இருந்தாலும் தங்க வேலை ஏப்பா என்ன ஓப்பா ஏப்பான்னு கூப்பிடுறது குத்தமா மரியாதையா ஏண்டா இப்படி இப்படி மரியாதையா இருந்தாலும் சரியா பேசிக்கிட்டு இருந்தா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆமா சாமி உண்மையிலே உண்மையில சொல்லுவாங்கப்பா மருந்து வெள்ளையும் சொல்ல மாதிரி சோப்புல கை முட்டாயா ஒருத்தர் வர சொல்லி வந்துகிட்டே சும்மா வருப்பா நெய்யோட பொங்க சோத்து ஓய் வந்ததை வராமா சவரி புண்டைக்கு அடிக்கிறீங்க ஏண்டா எதுல அடிச்ச என்ன இருந்தாலும் வராதுமா என்று அழைக்க தெரியாத நீ ஒரு அடிக்கிறிய ஒரு மனுஷனா இல்ல அப்படி அடிக்கிறியா நீ ஒரு மனுஷனா அடிப்பாங்க இப்படி வந்தது வராதுமா ஒண்ணு வணக்கம் வச்சா மேல இப்படி வணக்கம் இல்ல இப்படி கைய கொடு ஆமா கைய கொடுக்கணும் மேல கொடுத்தா கீழே கொடுக்குறேன் கீழே கொடுத்தா மேல கொடுக்குறேன் இல்லன்னா நடு மத்தியில கொடுக்குற உட்காந்தா வாயில வைக்கிறேன் குமிஞ்சா கொலாயில வைக்கிறேன் ஒன்னா மேல கொடுக்குறேன் இவனா கீழே கொடுக்குறேன் ரெண்டுக்கு சேராத நடு மத்தியில கொடுக்குறேன் ஒரு அவனுக்கு என்ன வேணும் பொலமா விழுந்து போச்சு அங்க ஒண்ணுமே இல்ல அங்க என்ன தெரியும் தினமா அடிச்சா புடுத்துமாங்க அதனாலதான் லீவ் போடுறேன் இருந்தாலும் உனக்கு மரியாதை வேணும் மரியாதை வேணும் மரியாதை கொடுக்கலாம் அப்படிதான் அடிப்பேன் அடிச்சே கொள்ளு வாயா 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 வாயில கொண்டாந்து என்னத்த விட்டா எல்லாம் மரியாதை வேணும்னு சொல்லி வாயா வாயா வாயான்னு வாயா வாயா வாயான்னு கூப்பிடுறிய என் வாய பார்த்தா ஆட்டு வாயா ஆட்டு வாயா ஆட்டு வாயா எரும வாயா அண்ணி வாயா அண்ணி வாயா யாரு வாயா வாய பார்த்தா கொண்டு வாய் மாதிரி தெரியுதா லைவ் ஓடுதா யூடியூப் என்னது லைவ் இல்ல வீடியோ மட்டும் வீடியோ எடுக்கறியா லைவ் போட்டு விடலாம் அப்படின்னா இந்த ஆளு பல்லெல்லாம் வாய் எப்படி இருக்கும் என் பல்ல படி இவன் வாய் பல்லெல்லாம் எப்படி இருக்கும் பொட்டிக்கார வாய் மரியாதை வேணும்னு சொல்றேன் யாரு என்னன்னு விவரம் தெரியாம சவரி புட்டு கடிக்கிறேன் சவரித்து கடிக்கிற சவரித்து கடிக்கிறேன் யார் தெரியுமா யாரு இடத்துக்கு விகட மேட்ச் கூடிய அகட விகட ராயல் பப்பன் ஆமா வடக்க பப்பன்
தெற்க கோமாளி, மேற்க மந்திரி. இது கிழக்குங்க. மேற்கு இங்க இருக்குது. நீ சொன்னது தெக்க கை காட்டுற இல்ல, நம்ம நிக்கிற பக்கம் கலைக்கு எடுத்துக்கிட்ட கட்டிக்காரன். இது வணக்கம். நீ எந்த பக்கம் கையை கட்டிட்டு முடிஞ்சா அது எதுவுமே இல்லை. ஏண்டா, எது வேணா தோடு போடவா? எனக்கு இந்த இசைக்கு ஒரு பையன் பரவாயில்ல, எதுக்கு இருக்காங்க? நான் இந்த 5-6 லைட் புடிச்சு கட்டி அந்த வேலை செய்ய மாட்டாரு, ரேடியோ செட்டு பொருத்தி கட்டி ஒரு சிங்கார மேடை அமைச்சு அமைச்சி இதெல்லாம் இதுக்கெல்லாம் கல்லு கட்டி மேல உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்களா? என்ன சொல்லாம இதுக்கெல்லாம் யாருன்னு கேட்டேன். நாங்களா நைட்ல வேலை பண்றீங்க. ஆமாங்க. பகல்ல படுத்து தூங்குவோம். சோத்துக்கு ஊம்புவீங்களா? கவலை போக்கும் கலைக்கூத்தாடிகள் நாங்க இங்கதான் பக்கம் தான். அப்படி யாகாபுரத்தை சார்ந்தா சென்றாய் பெருமாள் நாடக சபாக்குழு. எனக்கு ஒரே ஒரு நாடகம், சிறப்பான நாடகம். என்ன நாடகம்? ஆளை பார்த்தா நல்லா தொப்பையும் தெரியுமா? நல்லா கலர் கலரா சோப்பா இருந்தீங்க, கருப்பா போறீங்க, கருப்பா கறீங்க, செவப்பாமா இருக்கு. ஆமா, அதுதான் திறமை. அதனால இப்படி வெளியே வரும்போது நாயாட்டம், அதாவது நாயாட்டம் வெளியே வந்து அப்படி அப்படியே டிக்டாப்பா வருகிறேன். சொல்லிக்கிறியா எப்படி? என்ன கொள்ளக்கார ஒரே ஒரு நாடகத்துல கேட்கிறேன். என்ன நாடகம்? கேளு சொல்லி கோமாளிலாம் செத்து 14 கட்டி நீயும் செத்து போயிடா. என் பொறநாடியேனா கூத்தாடி செத்தா எவனாலும் அளவுக்கு வருவானுங்களா? கூத்தாடிட்டு நாளைக்கு போறேன்னா கோமாளி செத்து போயிட்டாமா? செத்து போயிட்ட தகவலை சொல்லி 10 நாள் கழிச்சு பாரு. அப்பா வணக்கம்மா. அப்படி இருந்தா அதனால உங்க தொண்டை பார்க்கணும். பாரு அதுக்கு என்ன நல்லா வளர்ந்து ஆடி மாசத்துல அறுத்து போட்டு தொண்டை ஆட்டங்குது. இருந்தாலும் இன்னைக்கு பாரு, கசாப்புக்காரு 15 ஆடு அறுத்தாரா? நீ ஒரு புண்டைனால தொண்டை. சரி, அதனால இந்த தொண்டலையா? சரி, உங்களுடைய ராகம், குரல் வளம். சரி, ராகம். சரி, இசை இல்லை என்றால் நமக்கு யாருக்குமே இருந்தாலும் ஒரே ஒரு நாடகம். ஒரே ஒரு நாடகம். என்ன நாடகம் தெரியாது? ஐயோ, ஹரிச்சந்திர மயான கண்டம் நினைக்கிறேன். அதுல வச்சு ஒரு அழுத்தேன். அது எந்த இடத்துல கேட்க? எந்த பாகம்? நம்ம சித்தப்பட்டு கொட்டோம். கட்டம் எந்த கட்டம்? இந்த புழு கட்டத்தரப்பா இந்த பிரிவு இருக்குல்ல, அந்த பிரிவு கேக்குறேன். ஓ, தாறுமாறத்துல இருந்து இப்படி வந்து அந்த ரவுண்டானா? ஆமா, திரும்பி மறுபடியும் இப்படி ஜாலம் போடுறோம். நாடகத்துல யார் யார் சந்திப்பு, எந்த பிரிவு, எந்த கட்டம், இத கேக்குறேன். ஓ, அப்படியா? அதாவது லோகிதாசன பாம்பு கடிச்சிருச்சேன்னு செய்தி கேட்டதோ அழுந்து புலம்புறா பாரு சந்திரமதி. சந்திரமதி வேஷத்துக்கு நான் பாடுவேன். லோகிதாசன் யாரு? லோகிதாசனே செத்து போயிட்டானே. அதான் செத்தாலு போன வேணும்ல. அப்ப நான் கொடுத்துறேன். நான் படுத்துக்கிறேன். கொண்டு போடுறேன். அப்பா இன்னைக்கு கொண்டு போடுங்க. அதாவது எப்படி அழுந்து புலம்புறான். போயிட்டு போகுது ஆறு. என்ன போடு காட்டுக்கு சென்றதோரு கண்மணி அந்தியாயோ அம்மா வீட்டுக்கு வரவும் காணோம் ஐயோ
லைவ் இல்ல வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுவேன்.